திடீர்னு பார்த்தீங்கன்னா பொற்கொடி ஆம்ஸ்டாங் மனைவி வந்து திடீர்னு வந்து கட்சியில் வந்து முன்கை எடுத்து வட மாவட்டங்களில் இருக்கிற எல்லா பகுதிகளும் வந்து போய் ஆய்வு பண்ணுறதா இருக்கட்டும், விசிட் பண்ணி எப்படி நடந்தது, எந்த மாதிரி இருக்கிறது அப்படின்னா நிறைய ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டு இருந்தாங்க. அப்படி ஈடுபட்டு இருக்கிற நேரத்தில் அந்த கட்சியில் இருக்கிற ஒரு தலைவர் புதுசாக போட்ட அவங்களுக்கும் இவங்களுக்கும் பல முரண்பாடு ஏற்பட்டுச்சு. முன்னுக்கு பின்னு சரியா இல்லை, பல முரண்பாடு இருந்துச்சு. ஏன்னா நீங்க வந்து சரியா நீங்க கம்யூனிகேஷன் கொடுக்கறதுல, எனக்கு எந்த தகவலும் சொல்றது இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி நீங்க என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது அப்படின்ற மாதிரி அந்த கட்சி தலைவருக்கும் இவங்களுக்கும் வந்து சண்டைலாம் வந்துச்சு. பொதுவெளியிலேயே வந்து 2 பேரும் மாறி மாறி கருத்தை வந்து பேசி மோதிக்கிட்டாங்க. இவங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்டாங் மனைவி பொற்கொடியை வந்து திடீர்னு கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க. ஏன்னா இந்த பகுஜன் சமாஜ் கட்சியில் இருக்காருல்ல, அவரை வந்து நியமிச்சதே வந்து பொற்கொடி ஆம்ஸ்டாங் தான். அது நியமிச்சது மட்டும் இல்லாம என்னோட காலில் வந்து விழுந்தாங்க, என்ன நான் கட்சி வந்து பொறுப்பு போட்டுருங்க, நான் வந்து கட்சியை நல்லா பார்த்துப்பேன், அண்ணன் இருக்கிற மாதிரியே நானும் சூப்பரா பார்த்துப்பேன், மக்கள் மத்தியில் எடுத்துட்டு போவோம். அதே மாதிரி பகுஜன் சமாஜ் கட்சின்றது பாத்தீங்கன்னா வட மாவட்டங்களில் மட்டும்தான். ஆம்ஸ்டாங்கே பாத்தீங்கன்னா நீங்க வட மாவட்டன்றதை விட வட சென்னையில மட்டும்தான் அவருக்கு பிரபலம். நீங்க தென் சென்னையில எடுத்துட்டா கூட நிறைய பேருக்கு தெரியாது.